ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளெல்லாம் ஆண்டவருடைய வசனம் ஆசீர்வாதத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருப்பதாக. ஏன் தேவனுடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும் என்று கேட்கிறான் என்றால், வேறு எதையும் அவன் கேட்காமல் உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும் என்று ஏன் கேட்கிறான் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நோவாவை குறித்து பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய கிருபை கண்களிலே நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது என்று வேத வசனம் சொல்லுது. ஆம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவனுக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினாலே அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொண்டான். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அதனால் என்ன அப்படி என்றால், ஆபத்திலிருந்து உலக மக்கள் ஒவ்வொரு மக்களும் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மனிதனை பூமியில் உண்டாக்கினதுக்காக மனசாபப்பட்டார். மனசாபப்பட்டு என்ன செய்தார்? இந்த மனிதனை பூமியில் இல்லாமல் நிருக்கிரகம் பண்ண வேண்டும், இந்த மனிதர்களை ஒன்று இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த அழிக்க வேண்டும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது, பூமி முழுவதும் அழித்து போட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, நீதிமானாகிய நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தபடியினாலே, நோவாவுக்கு கிருபை கிடைத்தபடியினாலே அதில் தப்பு வைக்கப்பட்டான். பாருங்க, ஒரு மனிதன் கூட இல்லை. இவனுக்காக நியமிக்கப்பட்ட மிருகங்கள், பறவைகள் இவைகளை தவிர வேறு எவைகளும் பூமியில் இல்லை. ஆம், ஒரு மனிதன் பூமியில் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். ஆகையினால தான் இந்த சங்கீதக்காரன் கிருபையை குறித்து, ஆண்டவரே எங்கள் மேலே உம்முடைய கிருபை இருக்கட்டையா அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், இந்த கிருபை தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலயத்தில் கொண்டு போய் நிறுத்துவதும் இந்த கிருபை தான். ஆம், அன்புக்குரிய சகோதரனை, ஒரு மனிதனை ஆலயத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்துவதும் இந்த கிருபை என்று சொல்லுகிறது. ஆம், ஒரு மனிதனை சத்தியத்துக்குள் வழி நடத்துவதும் இந்த கிருபை தான் என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஆகையினால ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அளவில்லாத கிருபையை நமக்கு தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை, அவன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால திரளான ஜனங்கள் அழிந்த பூமி முழுவதும் அழிந்த போதும் இவன் குடும்பத்தாரும் இவனை சார்ந்த மிருகங்களும் பறவைகளும் மாத்திரமே தப்புவிக்கப்பட்டது. ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த நோவா மாத்திரம் இந்த பேழையை கட்டியிருப்பானா? கட்டியிருக்கவே முடியாது. நோவா மட்டுமே கட்டியிருக்க முடியாது. நோவா மட்டுமே ஆகாரத்தை சேர்த்திருக்க முடியாது. நோவா மட்டுமே எல்லாவற்றையுமே செய்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சொன்ன வேலை எத்தனையோ அடி நீளமும் எத்தனையோ அடி அகலமும் உயரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு கூட்டி பார்க்கும்பொழுது இவன் ஒத்தையில் இதையெல்லாம் செய்திருக்க முடியாது. ஆனால் அங்குள்ள மக்களை கொண்டு தான் இந்த நோவா வேலையை கட்டியிருக்கணும். அங்குள்ள மக்களை கொண்டு தான் இவனுக்கு தேவையான 6 மாத காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை இவன் உண்டாக்கி இருக்க வேண்டும். இவை எல்லாம் உள்ளே சேர்த்திருக்க வேண்டும். மிருகங்களுக்கு தேவையான ஆகாரம், எல்லா காரியங்களையும் இவன் உள்ளே சேர்த்திருக்க வேண்டும். அப்படி சேர்த்து கொண்டு இவர்களுடைய மனிதருடைய தயவுகள் இல்லாமல் இவனால் ஒன்றும் செய்திருக்க, இவன் ஒருவனாக, இவன் ஒரு குடும்பமாக இந்த காரியங்களை செய்திருக்க முடியாது. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆனால் இவங்க எல்லாம் கட்ட வந்தாங்க.
கட்டினாங்க, எல்லாம் செய்தாங்க, உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் அழிவுக்கு தப்புவிக்கப்பட முடியவில்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை போல நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபத்திலையும் நீங்கள் கதறுவீர்களா? இந்த கிருபையினால தான் நம்ம ஆலயத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த கிருபையினால தான் சத்தியத்தையே நம்ம கற்றுக்கொள்கிறோமாம். அதனால தான் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும். அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியினால தான் அவனும் கர்த்தரை தரிசிக்க முடிந்தது. இதெல்லாம் அறிந்து கொண்ட மக்கள் தான் கிருபையை குறித்தே போதிக்கிறார்கள், கிருபையை குறித்தே பாடுகிறான். சங்கீதக்காரன் இதெல்லாம் அறிந்ததுனால தான் கிருபையை குறித்து பாடல் பாடுகிறான். ஆலயத்துக்கு போக வேண்டுமானாலும் கிருபைதானா? அன்புக்குரிய 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் உடைய ஆலயத்துக்கு போக கிருபை தந்திராயா. ஒவ்வொரு காரியமும் அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய கிருபைகள் இல்லாமல் அவருடைய சத்தியத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால என்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னா, வரக்கூடிய அழிவுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். 2வதாக அவருடைய கிருபை நமக்குள் இருக்கிறபடினா ஆலயத்துக்குள் நிலைத்திருக்கிறோம். அவருடைய கிருபை இருக்கிறபடியினால நாம் அவருடைய சத்தியத்துக்குள்ள நிலைத்து இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னும் வேத வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அந்த கிருபையில தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனங்களை நீ ஆராய்ந்து அறியும் பொழுது வேத வசனங்கள் அநேக காரியங்களை கிருபைக்குள் தான். ஆகையினால தான் நான் நியாய தீர்ப்பு நாத்தான்வேல் வந்து சொல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய கரத்திலே விழுகிறேன், அவருடைய இரக்கம் பெரியது என்று அதெல்லாம் அறிந்து கொண்டதுனால தான், இந்த கிருபையினுடைய காரியத்தை அறிந்து கொண்டபடினால தான் அவன் சொல்லுகிறான், இந்த அவருடைய கரத்திலேயே நான் விழுகிறேன். கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறபடினால தான் இந்த கிருபையே சார்ந்திருக்க முடியும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையில் தான் ஒவ்வொரு மரியும் கிருபையில் தான். சங்கீதக்காரன் 90:14 சொல்லப்படுது, கிருபையிலே நான் திருப்தியாகிறேன். நீ திருப்தியாக வேண்டுமானால், பூமியில் நீ திருப்தி அடைந்து திருப்தியாய் வாழ வேண்டுமானால் இந்த கிருபையை நாடு. இந்த கிருபையை நாடினால் கிருபையை தாரு ஆண்டவரே என்று நீ சொல்லி ஒவ்வொரு நேரம் இந்த கிருபைக்காக ஆண்டவரே, கிருபைக்காக வார்த்தைகள் எடுக்கும் பொழுது வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள் இருக்கு. ஆகையினால தான் 51 சங்கீதக்காரன் ஆகிய தாவீது 51:1 சொல்கிறான், உமது கிருபையின்படியே எனக்கு இறங்கும். அவன் அநேக பாவங்கள் அநேக காரியங்கள் அவன் செய்த போதிலும் அந்த இடத்துல அவன் நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு உம்முடைய இரக்கங்களின்படியே எனக்கு இறங்கும், அவருடைய இரக்கங்கள் பெரியது என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபைக்காக அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? இக்கிருபைக்காக அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்க வேண்டுமா? இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே நான் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த தேவனை வாஞ்சையாய் தாகமாய் தேடும் பொழுது இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபையினால் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனே, கிருபை என்ற வார்த்தைக்கு என்ற அர்த்தம் என்றால் தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவதுதான். தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தகுதி இல்லை. நம்ம பூமியின் இன்னைக்கு இந்த யெகோவாங்கிற இந்த நாமத்தை தொழுது கொள்வதற்கு நாம் எவ்வளவேனும் தகுதி கிடையாது. ஆனால் இந்த யெகோவா என்னும் நாமத்தை சொல்லி கூப்பிடுவதற்கு நமக்கு எவ்வளவு வேணும் தகுதியும் கிடையாது. ஆனால் நம்மளை தகுதிப்படுத்தியது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளாக காணப்பட்டுக்கிறோம். அவரை யெகோவாகவும் யெகோவா நிசியாகவும் என்று சொல்லி கூப்பிடுவதற்கு நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். இந்த அதிகாரம் யார் தந்தா? இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். யார் தந்தா? இந்த இயேசு கிறிஸ்துடைய மாம்சம், நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய மாம்சம். யார் நமக்கு இந்த கிருபையில் தேவன் அதிகமாக தருகிறார்? சத்தியத்தை அறிவதற்கு இந்த கிருபை தான் உதவுகிறது. இந்த கிருபையா, அதனால தான் இயேசு கிருபையாய் வந்திருக்கிறார். கிருபையிலும் சத்தியத்தில் நிறைந்தவரா என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அவர் கிருபையில்
உண்மையிலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள் வந்திருக்கிறார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, அவருடைய கிருபைக்காக நீ வாஞ்சிப்பாயா? அவருடைய கிருபைக்காக நீ காத்திருப்பாயா? அவருடைய கிருபைக்கு நீ எப்போ காத்திருக்க வேண்டும் என்றால் அதிகாலை எழும்பி, ஆண்டவரே அந்த கிருபையில், ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் கிருபை இல்லாமல் இந்த பூமியில் நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம நிற்க முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மளை அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நிற்க வைக்கும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து நாமம் நம்ம அந்த கிருபைகளை நிலைத்து வைக்கும். உலக அழிவில் இருந்து, உலக கேட்டிலிருந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துடைய என்ற நாமம், அந்த கிருபையான அந்த கிருபையை நம்ம நாடுவோமா? அந்த நாடும் பொழுது அந்த கிருபை நம்மளை நிலைத்திருக்கும். அன்புக்குரிய நம்ம சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையில் தான் அநேக காரியங்கள் நம்மளை திருப்தியாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியில் அவருடைய கிருபை மட்டுமே நம்மளை திருப்தியாக்கக்கூடியதாக இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை நீ ஒப்பு கொடுப்பையா? இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையை தாரும் என்று கெஞ்சி கேட்பியா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கிருபையில் தான் ஆண்டவரே நோவாவுக்கு கிருபையில், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆகையினால உலக அழிவிலிருந்து அவன் காத்து கொள்ளப்பட்டான். அவனுடைய குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் அவனை சார்ந்த மிருகங்களும் பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவரே கிருபையினால் அவன் பாதுகாக்கப்பட்டான். ஆண்டவரே தாவீது சொல்லுகிறான், கிருபையினால் ஆலயத்துக்கு போகப்பட்டேன் என்று, கிருபையினால் சத்தியத்தை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அன்பு தகப்பனே, இந்த இயேசுங்கிற நாமம் கிருபையினாலும் சத்தியத்தினால் நமக்குள் நிறைந்திருக்கிறான் என்று, அந்த கிருபையினால் எங்களுக்குள் நிறைந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிருபையான வார்த்தைகள் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய கிருபையில் நாங்கள் நிலைத்திருக்க இன்னும் ஆண்டவரே உலக கேட்டிலிருந்து ஆண்டவரே எங்களை தப்பு வைத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை தாரும். ஆண்டவரே உலக கேட்டிலிருந்து நாங்கள் தப்பு வைக்கப்பட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உலக கேட்டிலிருந்து, உலக ஆபத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பு வைத்து கொள்ள கிருபைதாரும். ஆண்டவரே உலக கேட்டிலிருந்து, ஆபத்திலிருந்து, அழிவுள்ள உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே பாவத்தில் விலக்கி எங்களை பாதுகாக்க வேண்டுமானால் உம்முடைய கிருபை வேணும். உம்முடைய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையை நிறைந்த நல்ல தகப்பனே, அந்த ஆண்டவரே இந்த வீடியோ வாயிலாக ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே கிருபையில் ஆண்டவரே திருப்தி உண்டாய் இருக்கு என்று பார்க்கிறோம். உம்முடைய கிருபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே உயிர் பாதுகாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த கிருபையில் பாதுகாப்பு இருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே அற்புதமான தேவனே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சிறு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு ஞானமும் கிருபையும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நம்ம நோக்கி பார்க்க கதாவே கிருபாதாரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக உங்கள் யாவருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் இந்த வீடியோவை நாங்கள் பார்த்ததில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோங்கிற சாட்சிகளை சொல்வீங்களா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வீடியோ வாயில் எங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்காக சாட்சியாக இந்த வார்த்தையை நீங்கள் அறிவிப்பீர்களானால் அது கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை